கடவுளே, நான் என்ன கேட்டேன்? ஒரு ஐடியா, ஒரே ஒரு நல்ல ஐடியா. சோதிக்காதப்பா. இதுக்கே இப்படின்னா இனிமே தான் கஷ்டமான வேலையே இருக்கே. ஐயோ. ஹலோ கிஷோர், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்டா. அது ஹீரோ தேவை. ஹீரோவாக நடிக்கிறியா? ஓ, சரி, பரவாயில்ல. தேங்க்ஸ். ஹலோ பிரவீன், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்டா. அது ஹீரோ தேவை. நீ ஹீரோவாக நடிக்கிறியா? சரி, ஓகே, தேங்க்ஸ். ஹலோ கவின், அது வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன். அது ஹீரோ தேவை. நடிக்கிறியா? சூப்பர்டா. அப்போ நம்ம எப்பவுமே மீட் பண்ணுற இடத்துல மீட் பண்ணுவோமா? ஓகே, ஓகே, தேங்க்ஸ். பார்ப்போம். பாய். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுவோம். இந்த கதை வந்து Hi sir, here are your drinks. தேங்க்யூ. இந்த கதைக்காக கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்ஸ்டா. சரி, குடிக்கலாம். ஹாய்டா. எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபைனல் கட்டும் சூப்பராக வந்திருக்கு. இதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ஓகே சொன்னால் ரிலீஸ் பண்ணிடலாம். சூப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ரொடியூசர்ஸ்ட்டு அனுப்பிடு. இந்த படத்தோட கருத்துக்காகவே எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சரியா?
சரிடா, உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஓகே, பாய். ஐயோ, ப்ரொடியூசர் என்ன சொல்ல போறாரு? ஓகே சொல்வாரா? டேய், நான் இங்கே எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன், நீ மட்டும் எப்படிடா இவ்வளோ காமாக இருக்க? ஏன்னா ப்ரொடியூசர் எப்பயும் பாசிட்டிவாக சொல்ல போகிறார். நீ வேணா பாரேன். ஸ்பீக்கர் ஸ்பீக்கர். ஹலோ சார். ஹலோ சாண்ட்ரா, என்னம்மா கதை எழுதியிருக்க? ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கருத்து தான் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ சார். அப்போது எங்கள் யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணிடலாமா? யூடியூபா? நம்ம சேனல்லே ரிலீஸ் பண்ணலாமே. இந்த மாதிரி கருத்துள்ள ஷார்ட் ஃபிலிமை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஷுவர் சார், அப்படியே பண்ணிடலாம். நீ வேணா பாருமா, உன்னோட இந்த படத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ போக போகிற. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரிம்மா, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே சார், தேங்க்ஸ், பாய். நான் தான் அப்போவே சொன்னேன்ல. ஒன்றுமே சரியில்லையே. நீங்கள் காணவிருப்பது கேட்காத பாரங்கள் என்ற குறும்படம். ஷார்ட் ஃபில்மா? அதெல்லாம் யார் பாப்பா இப்போ? டேய் ராக்கி, டைரக்டர் சார். ராக்கியா? அவனும் டைரக்டர் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டானே. சரி, இதை பார்ப்போம். இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி கனவும் வச்சிடக்கூடாது போல. யாருமே என் பிரச்சனை கேட்க மாட்டுறாங்களே. அப்பா கேட்பாரா? இல்லை, அப்பா தான் எதுனா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கலான்னு சொல்லியிருக்காரு. அப்படி தான் இருக்கணும். பிரச்சனைனா அப்பாட்ட வந்து சொல்லணும். அப்பா, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டேய், நானே ஒர்க் டென்ஷனில் இருக்கேன், இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத போ. அப்பா, உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன், பேசலாமா? டேய் கண்ணா, அப்பாவுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குடா, அப்புறமா பேசலாமா? என்னடா அப்பா இவன், பையன் என்ன சொல்ல வரான்றதே கேட்க மாட்டேங்கிறான். அப்பா, அதான் அந்த விஷயத்தை பற்றி. இப்போயாச்சும் கேளுடா புறம்போக்கு. அப்பாவுக்கு வேலை முடிஞ்சு டயர்டாக இருக்குடா, அப்புறமா கேட்குறேனே. அப்பா, நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்கன்னா நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். எனக்கு வேறு வழி தெரிலப்பா. இங்கே பிரச்சனை கேட்கக்கூட யாருமே இல்லை. ஏன் நீங்கள் கூட கேட்கலையாப்பா? இப்படி டெய்லி சாகிறதுக்கு ஒரே டே செத்துலான் இருக்கேன்ப்பா. ஐம் சாரிப்பா. ஹலோ ராக்கி, எங்கப்பா இருக்க? அது வந்துப்பா, ஒரு வேலையை வந்திருக்கேன்ப்பா. அப்படியாடா, சரி சரி, பத்திரமா வீட்டுக்கு வா. சொல்ல மறந்துட்டேன், நீ ரொம்ப நாளாக பேசணும்னு சொன்னல, வீட்டுக்கு வாடா, பேசலாம். இன்னைக்கு அப்பா ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சாரிடா கண்ணா, இவ்வளோ நாளாக நீ சொல்கிறத கேட்க முடியாமல் இருந்தேன். சரி, நீ வீட்டுக்கு வா, பேசலாம். எதுவாக இருந்தாலும் அப்பா நான் இருக்கேன், சரியா? கவலைப்படாத. சரிப்பா, வந்துடுறேன்.
ஒருவேளை நானும் ஷார்ட் ஃபிலிமில் வந்து அப்பா போல உன் பிரச்சனையை கொஞ்சம் கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு என் கூட உயிரோடு இருந்திருப்பல்ல. அப்பா, ராக்கி, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னேனே, இப்பயாச்சும் சொல்லலாமாப்பா? ஒரு அப்பாவா நான் தோத்துட்டேன். தோத்துட்டேன். ஹலோ சார். ஹலோ சாண்ட்ரா, என்ன நான் சொன்ன மாதிரி படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் வருதா? ஆமாம் சார், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கால் பண்ணி பாராட்டுறாங்க. நல்லதுமா, நீ பண்ண படம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சார், சொல்லுங்கள். வேறு ஏதாவது ப்ரொடியூசர் இந்த ஆஃபர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன். என் ப்ரொடக்ஷன்லேயே ஒரு ஃபீச்சர் படம் பண்ணிடுமா? ஷுவர் சார், நிச்சயமாக பண்ணிடலாம். ஓகேவா? இது சம்மந்தமாக என்னோட பிஏ மிஸ்டர் கடம்பவேல் பாண்டியன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே சார், பாய். இப்போதான் எனக்கு உனக்கு பிடிச்ச ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கால் வந்துச்சு. எனக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் இதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம்லாம் ஒன்றும் இல்லை. உன் கஷ்டத்தை இந்த உலகத்துக்கு புரிய வச்சிட்டேன்ல, அது போதும். I really wish you were next to me right now. I miss you, Rocky.